வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 9லிருந்து 24 வரை உள்ள வசனங்கள். ஆமா, இன்னைக்கு 16 வசனம் பார்க்க போயிடும். ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெகுவா புரியும். இவ்வளவு பெரிய போர்ஷன் மாதிரி தெரியும். ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல பார்க்குறவங்களா இருந்தா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் நோட்ஸு, தமிழ் நோட்ஸு நீங்க டவுன்லோட் பண்ணி எங்களோட சேர்ந்து நீங்க இந்த செய்தியை கேளுங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க நம்பாதீங்க. வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இது சரியா இருக்கிறதா இல்லையாங்கிறத வைத்து உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் கட்டப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ரெவலேஷன் 18:9 24 வரை. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச் செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டைகளையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வாரில்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிறவரும் யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ, மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையில் இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாதஸ்வரக்காரரும் எக்காலருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதுமில்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மலவாட்டியுமாடையவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தினால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். அதாவது நீங்க இந்த மொத்த பகுதியை ரொம்ப அழகா நேர்த்தியா நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டினேன். முதல் 9வது 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாக்களுடைய அழுது புலம்பக்கூடிய தூரம், அவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க. 11லிருந்து 16 வரை உள்ள வசனங்கள் வியாபாரிகள் தூரமா நின்று பார்த்து அவங்களுடைய சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு புலம்பக்கூடிய காரியம். 17லிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கப்பல்ல வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்களுடைய வர்த்தகம் போச்சேன்னு புலம்பக்கூடிய ஒரு காரியம். 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, பரலோகம் என்ன அதுக்கு பதில் கொடுக்குது, களி கூறுங்கள் சொல்லக்கூடிய காரியம். 21லிருந்து 23 வரை உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, தேவதூதன் அந்த எந்திர கல்லை தள்ளி என்ன முழுவதுமாக அழிக்கப்படக்கூடியதை விளக்கக்கூடிய காரியம். 24வது வசனம் என்ன,
கடைசியாக ஒரு தீர்ப்பு என்ன, அவர்களுடைய இரத்த பழி காணக்கூடிய ஒரு காரியத்தை. இந்த செய்திக்கு ஒரு ஆதாரமாக நீங்க பாத்தீங்கன்னா, டிசம்பர் 2ஆம் தேதி 2001ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேரு அவங்களுடைய வேலைக்கு என்னைக்கும் போல போனாங்க அமெரிக்க தேசத்துல. ஹூஸ்டன் என்கிற பட்டணத்துல ஒரு தலைநகரமாய் கொண்டது என்ரான் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன ஆச்சுன்னா, அவங்க டிசம்பர் 1ஆம் தேதி அவங்க சாப்டர் 11 சொல்லி ஒரு பேங்க்ரப்சி, அதாவது நாங்க கம்பெனி திவாலா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் 500 கம்பெனி, ஃபார்ச்சூன் 100 கம்பெனி என்று சொல்லக்கூடிய கம்பெனியில 6 வருஷங்கள் தொடர்ந்து த மோஸ்ட் இனோவேட்டிவ் கம்பெனி அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கின கம்பெனி இந்த என்ரான் கம்பெனி. அதாவது 20,000 பேரு அவங்களுடைய சேவிங்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரே நாள்ல ஒண்ணுமில்லாம போயிருச்சு. அடுத்த நாள் காலையில வேலைக்கு வராங்க, முந்தின நாள் சாயந்தரம் முடிச்சு வேலைக்கு வராங்க, அடுத்த நாள் காலையில எல்லாம் மூடப்பட்டு, எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் நின்று உள்ள வராம எல்லாரையும் தடுத்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காரியம். அவங்களுடைய ஷேர் $90 போயிட்டு இருந்தது, $1 கம்மியா போயிருச்சு. ஒரே ராத்திரியில எல்லாருடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சகோதரி அவங்க காங்கிரஸ் கொடுக்கும்போது, நான் 35 வருடங்களாக இந்த கம்பெனியில வேலை பார்க்கிறேன், நான் சம்பளம் கூட எடுக்காம கொஞ்சமா எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நான் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணேன், காரணம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மொத்த ஆதாரம் என்று சொல்லக்கூடியதாக ஒரே நாள் அந்த சகோதரியோட சேவிங் மட்டும் எவ்வளவு தெரியும் போச்சு, $7 லட்சம். 57 வயதான அந்த சகோதரி தங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு காலம் வேலை பார்த்தவங்க. ஆனா இதுல என்னன்னா, ஒரு சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் உள்ள பெரிய ஆளுங்க, சீனியர் ஆளுங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஷேரை வித்து ஏற்கனவே காசு எடுத்து மில்லியன்ஸ் ஆஃப் பணத்தை எடுத்துட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. நீங்க இதை பாத்தீங்கன்னா, எப்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்துல ஒரே நாள்ல சடுதியில ஒரே நாளிகைன்னு சொல்லக்கூடியதா என்ன, மொத்த பாபிலோனே ஒண்ணுமில்லாம போகக்கூடியது. யோவான் இத பாக்குறாரு. யோவான் என்ன பார்த்தாருன்னா, 2001 நடந்த என்ரான பார்க்கல, நித்திய காலத்துக்குரிய ஒரு காரியத்தை பார்த்தாரு. அவர் என்ன ஒரு கம்பெனி பார்த்தாரு, அது மாத்திரமில்ல, யோவான் பார்க்கிறாரு மொத்த உலகம் ஆகக்கூடியதா. அங்க அவருடைய அழுகை ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இங்க 3 குரூப்பை பார்க்கிறோம். 3 குரூப்பும் ஒரே அழுகை புலம்பக்கூடிய காரியம். அவங்க எல்லாம் என்ன, நாங்க ஒரு தவறானதை நம்பினோம், அது எல்லாம் ஒண்ணும் இல்லாமலே போயிருச்சே அப்படின்னு. ஏன்னாங்க வெளிப்படுத்தின இந்த 18வது அதிகாரம் முடியும் போது என்ன, எந்திரக்கல்ல மாட்டி அவங்க நித்திய காலத்துக்கு அழிக்கப்படக்கூடியது. ஆனா இன்னொரு பக்கத்துல கலிகூறுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த செய்தியில நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னா என்ன, பாபிலோன் பற்றி எரிய போகுது. ஆனா இந்த பாபிலோன் பற்றி எரிய போகும்போது நீங்க எந்த பகுதியில நிப்பீங்க? ஒண்ணு தூரமா நின்று, அதாவது ரொம்ப தூரமாவும் இல்ல பக்கமா இல்ல, அந்த எரியறத பார்க்கக்கூடிய தூரத்துல நின்று அழுகிறவங்களா இருப்பீங்களா, இல்ல தேவனோட இருந்து தேவனுடைய பிரசன்னத்துல தேவனை ஆராதிச்சு களி கூறக்கூடியவங்களா இருப்பீங்களா? இதுதான் அந்த கேள்வி. சரி, நான் இப்போ ஒரு கான்டெக்ட் செட் பண்றேன். அதாவது தேவன் பாவத்தை தண்டிக்காம விட மாட்டாரு, அவர் நியாய தீர்ப்பு செய்வார் என்பதை வேதவசனம் முழுவதும் நம்ம பார்க்க முடியும். யோபு 21வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லும்போது, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினியின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். ரொம்ப அழகா சொல்றாரு. 9வது சங்கீதத்துல 7வது 8வது வசனம் பாருங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார், அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் நீதி பண்ணாம விடவே மாட்டார். 96வது சங்கீதம் 13வது வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லக்கூடியதா. ஏசாயா 59வது அதிகாரம் 18வது வசனத்துல, கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார்.
சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் மட்டும் கொடுத்துருக்கேன். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, மத்திய 3வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? அவருடைய கோபாக்கினை அக்கினியாக நியாய தீர்ப்பு வெளிப்படும் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 7வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? ஒரு நாள் கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பார், எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி போவாங்கன்னு. மத்திய 13வது அதிகாரத்துல அவருடைய ஓமானங்கள் பூரா, அப்ப 7 ஓமானங்கள் 8 ஓமானங்கள்லையும் சொல்லக்கூடிய காரியம் என்ன? கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதுல என்ன அவர் சொல்லக்கூடிய என்ன? தேவதூதர்கள் வந்து எல்லாரையும் சேர்த்து அவங்கள அக்கினியில போடுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. மத்திய 24வது அதிகாரம் 25வது வசனத்துல ஆண்டவர் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லக்கூடிய காரியம். அப்போஸ்தலர்களுடைய 17வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லும்போது, தேவன் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அப்ப என்ன? ஒரு நாள் தேவன் எல்லாரையும் கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்ப்பார்னு. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பாருங்க. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனை கொடுப்பதும் தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்தில் விசுவாசிக்கிற எல்லாவற்றிலும் ஆச்சரிக்கப்படத்தக்கராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவு ஆகிய தண்டனையை அடைவார்கள். ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரு, அவரை விசுவாசிக்கிறவங்க மத்தியில மகிமைப்படக்கூடியவராய், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படாதவங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கக்கூடியவராய். அப்ப வேதவசனம் முழுவதும் கர்த்தர் நியாய தீர்க்க வருவார், நியாய தீர்ப்பு செய்வார். அந்த நியாய தீர்ப்பை தான் இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம். போன வாரம் பார்க்கும்போது பார்த்தோம், முதல் 3 வசனம் 18வது முதல் 3 வசனத்துல என்ன? வெளியே தேவதூதன் அங்க பரலோகத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? மகிமையோடு வெளிப்பட்டு எப்படி பாபிலோன் அழிவை சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் என்ன? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அங்கிருந்து வெளியே கூப்பிடக்கூடியது. ஏன்னா அங்க நியாய தீர்ப்பு நடக்க போகுது, அதனால நீ பாபிலோனை விட்டு வெளியே வா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ பூமியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. இங்க 3 கூட்டத்தை பார்த்தோம். இந்த 3 கூட்டமும், அதாவது பூமியில் உள்ள ராஜாக்கள், வர்த்தகர்கள், அது மாத்திரமில்ல கப்பல்ல வியாபாரம் பார்க்கக்கூடிய இந்த 3 பேர் என்ன பண்றாங்க? பாபிலோன் அழிகிறத பாக்குறாங்க. ஆனா ஒரு பாதுகாப்பான தூரத்துல இருந்து பார்த்து அவங்க என்ன பண்றாங்க? அழுகிறாங்க. எதுக்காக அழுகிறாங்க? பாபிலோனுக்காக இல்ல, தங்களுடைய எல்லாம் அழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா பரலோகத்தில் என்ன? களி கூறுங்கள் என்று சொல்லக்கூடியதாக ஒரு தேவதூதன் என்ன பண்றான்? மொத்தத்தை எந்திரக்கல்ல தட்டி தள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த 18வது அதிகாரம் புதிய ஏற்பாடு இல்ல சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய பொருளுக்காக, இல்ல அரசியல் அமைப்புல சொல்லக்கூடியது, இல்ல பொய்யான மதம், இது எல்லாம் பின்பற்றவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம். இந்த 3 ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளதுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே தொடர்பு உள்ளதுதான். ஆனா இது எல்லாமே என்ன சொல்லுது? நாங்க ஒரு தவறானதின் மேல எங்க நம்பிக்கையை வைத்தோம், அது எல்லாம் அப்ப போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான். சரியா? அப்ப 3 விதமான புலம்பல், அதற்கு பின்பாக பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சத்தம். இப்போ முதலாவது புலம்பல் என்னன்னா 9வது 10வது வசனத்துல பூமியில் உள்ள ராஜாக்கள் புலம்பக்கூடிய காரியம். நான் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு மறுபடியும் புரியும். இந்த கண்ணோட்டத்துல பாருங்க. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய், என்ன? பாபிலோனோட சேர்ந்து, பாபிலோன் என்பது ஒரு பட்டணம் மாத்திரல, அது ஒரு அமைப்புன்னு சொன்னேன். அதோட சேர்ந்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன்
மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். அப்ப இங்க என்ன பண்றாங்க, பூமியில் உள்ள ராஜாக்கள் அழுகிறாங்க. சரியான காரணத்துக்காக இல்லை. ஏன்னா அவங்க என்னன்னா, இந்த உலக அமைப்பு, இந்த ஒரு உலக அமைப்புல வந்தது காரணம் என்ன, அவங்க சத்தியத்தை காட்டிலும் தங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்ன, அதே மாதிரி ஒரு வல்லமை எதன் மூலமாய், மதத்தின் மூலமா எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப அவங்களுடைய ராஜ்யத்தை எதுல கட்டினாங்க, பாபிலோன் என்கிற அஸ்திவாரத்தின் மேல கட்டினாங்க. ஆனா அவங்க இப்ப என்ன பண்றாங்க, பாபிலோனோட சேர்ந்து நிக்கல, கொஞ்சம் தூரமா நிக்கிறாங்க. ஆனா அவங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இங்க சொல்லும் போது அவங்க அழுது பார்த்து அழுது துக்கிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு பழைய காலத்துல அவங்க எப்படி அழுவாங்களோ அப்படி அழக்கூடிய ஒரு காரியம். ஆனா இது என்னன்னா, அவங்க தனியா போய் அழுகல, ஒரு பிரைவேட்டா இல்ல, எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் காணக்கூடியதாக அவங்க அழக்கூடியது. எல்லாம் ஒரு தியேட்டரிக்கல் ஸ்டப் மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி எல்லாரும் காணக்கூடியதாக அவங்க அழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா ஆனா இதுல ஒரு காரியம் பாருங்க, அவங்க இப்படி பாபிலோன் எரியும் போது, எரிஞ்சு வேகும் போது ஓடி போய் உதவி செய்ய போல, ஓடி போய் உதவி செய்யல. இல்ல பாபிலோனுக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்களா, அதுவும் கிடையாது. இல்ல அவங்க ஆண்டவரே இதை மன்னிங்கன்னு கேட்டாங்களா, அதுவும் கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறாங்க, நம்மளும் வெந்துடக்கூடாதுன்னு. ஆனா அதே சமயத்துல அவங்க புகையை பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அவங்களுடைய புலம்பல் தங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அவங்க என்ன, ஒரு வேடிக்கை பார்க்கிறாங்களே ஒழிய அவங்க அதுல ஒரு சம்பந்தப்பட்டவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இதுல சொல்லும் போது இந்த ஓய் ஓய் என்று சொல்லக்கூடியது ஐயோ ஐயோன்னு, ஆனா தமிழ்ல ஐயோன்னு மொழிபெயர்த்துட்டாங்க, அதை டபுளா சேர்த்து சொல்லக்கூடியது. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது இது நம்ம நிறைய பார்க்க முடியும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது 7 ஐயோ பார்த்தோம். வெளிப்படுத்தின விஷயம் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல. அதே மாதிரி மத்திய 23வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 8 ஐயோ சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இது என்னன்னா, இங்க மகா பெரிய பாபிலோன், மகா பாபிலோன் என்ன அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன, ஐயோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே. எப்படி பலமான பட்டணமே. அப்ப இவங்க கூப்பிடும்போது என்ன சொல்றாங்க, மகாநகரம் பலமானது. அது மாத்திரமல்ல, அவங்க இது சொல்லும் போது என்ன, அவங்க அந்த பட்டணத்தின் மேல வைத்திருந்த அன்பு காட்டக்கூடியதா இருக்கு. அவங்க என்னத்தை பார்க்கலன்னா, அது எவ்வளவு கரப்டா இருக்கு, அது எவ்வளவு இது பண்ணதா இருக்குன்னு ஆனா அவங்க என்ன பாக்குறாங்க, பலமா பெருசா அதெல்லாம் பாக்குறாங்க. அதே சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க, இது எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்க, ஒரே நாளிகையில் அழிந்து போனாயே. நீங்க இதை 3 பேரும் சொல்லக்கூடிய இந்த 3 புலம்பல் சொன்ன இல்லையா, ராஜாக்கள், வர்த்தகர்கள், கப்பல்ல வியாபாரம் பார்க்கிறவங்க, இந்த 3 பேரும் 10வது வசனம், 17வது வசனம், 19வது வசனம் 3லயும் அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு நாளிகையிலே, ஒரு நாளிகையிலே என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்னன்னா, அவங்க எல்லாம் எத்தனை காலகட்டமா அவங்க சேர்த்த எல்லாமே ஒரே நொடி பொழுதுல, ஒரே நாளிகையில. ஏன்னா இங்க கர்த்தர் என்ன, ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது மனிதன் கட்டக்கூடிய எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ணக்கூடியது. ஏன்னா கர்த்தர் இல்லாம கட்டுகிற எல்லாத்தையும் கர்த்தர் சடுதியில அழிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த ஒரு நாளிகை என்று சொல்லக்கூடியது என்னன்னா, இது கர்த்தருடைய வல்லமையை அளக்கக்கூடியதாக. ஏன்னா அவர் ஒரு 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 சொல்லு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. நம்ம ஏசாயா 47வது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய், விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய், நீ அறியாதபடி சடுதியில் உண்டாகும். எப்படி சடுதியில் உண்டாகும், பால் கடிப்பு உன்மேல் வரும். அப்ப என்னன்னா, இந்த பூமியின் ராஜாக்கள் பாபிலோன் மேல கட்டின தங்களுடைய ராஜ்யம் ஒரு நொடி பொழுதுல தேவனுடைய வல்லமையினால அதிகாரத்துல அழிஞ்சு போயிரும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எங்களுக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அழக்கூடிய ஒரு காரியம். நான் இந்த முறை நம்ம 16 வருஷம் பார்க்கறதுனால அந்த ஒவ்வொரு பகுதிக்கு பின்பாக நம்ம எப்படி இதை எடுத்துக்கொள்ளணுங்கிறதையும் சொல்லிடுறேன். அப்ப முதலாவது நம்ம இன்னைக்கு நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய
வாழ்க்கையை எதுல கட்டக்கூடாதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடியதாக இந்த உலக அமைப்பின் மேல நீங்க கட்டவே கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த ராஜாக்கள் பூரா அழக்கூடிய காரியம் என்ன, அவங்க எல்லாமே தங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானுங்க, பாபிலோன் மேல. பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கலா, ஆவிக்குரிய முறையில, இது எல்லாமே. அப்போ பாபிலோன் கீழே விழுந்த போது அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அதனாலதான் நமக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்திருக்கார், நம்ம அழியாதபடி என்ன நம்ம பரலோகத்துல கட்டக்கூடிய மக்களாய். ஏன்னா நம்ம எபிரேயர் 12:28 சொன்னது போல அசைக்கப்படாத பட்டணம் நமக்கு பரலோகத்துல இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நம்ம பூமியில நம்ம ஓட்டு போடுறது, இல்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் செய்ய வேண்டியது, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதான். ஆனா நம்முடைய நம்பிக்கை என்னன்னா அதுல இல்லை. ஏன்னா நம்ம இங்க வச்சிருக்கிறாரு, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இன்வால்வ் ஆகணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய நம்பிக்கையோ காரியமோ அதுல இல்லை. ஏன்னா 146வது சங்கீதத்துல 3வது வசனத்துல இருந்து ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய பாருங்களேன், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப என்ன, எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியின் ராஜாக்கள் பாபிலோன் மேல வச்சு அழிஞ்சு போயிட்டாங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அதுல வைக்காத, எதுல நிலையான பட்டணத்தை உருவாக்கக்கூடிய தேவன் பேர்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும். 2வது புலம்பல் யாரு, வர்த்தகர்கள். நீங்க 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பாருங்க. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகள் ஆகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவிதமான கட்டைகளையும் தத்தத்தினால் செய்திருக்கிற தகலவிதமான வஸ்துக்களையும் விலையேர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களை இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். கவலைப்படாதீங்க, எத்தனை இருக்கு நீ எண்ணாதீங்க, நான் எண்ணிட்டேன், 29 இருக்கு. சரியா? அதாவது 29 பொருள்களை இங்க எழுதுற அந்த லிஸ்ட் பூரா. அப்ப என்னன்னா இது இந்த புதிய ஏற்பாட்டுல ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு லிஸ்ட்டுங்கிறது நம்மளால புரிஞ்ச முடியுது. இது என்னன்னா முதல்ல செல்வ செழிப்பானதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில மனுஷன் வரைக்கும், மனுஷனுடைய ஆத்மா வரைக்கும் போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இந்த 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 என்னென்ன பொருள் எடுத்திருக்காங்க இல்லையா, இது ரோமர்கள் எங்கெல்லாம் போய் அவங்க எந்தெந்த பகுதியெல்லாம் பிடிச்சாங்களோ அங்கிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா காரியமும் போடப்பட்டிருக்கு. அதனால என்னன்னா இப்போ பாபிலோன் எதை மதிப்பு கொடுத்து எதுக்கு மதிப்பு செலுத்துறது, அதனுடைய காரியம் என்னன்னு. இப்ப இது நீங்க இதனுடைய பொருட்களை 29 பொருட்களுடைய கேட்டகரி என்ன, அது எந்தெந்த இதுன்னு சொல்லிடுறேன், அதனுடைய காரியம் என்னன்னு சொல்றேன். முதலாவது, அதாவது தங்கம் வெள்ளி பொண்ணு ரத்தின கல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ரொம்ப விலையுயர்ந்த முத்துக்கள் இல்ல கற்கள். இது என்ன காட்டுது, அவங்களுடைய சொத்துக்களுடைய அவங்க சொத்துக்கள் மேல வைத்திருந்த ஒரு ஒரு பிடிப்பு, அவங்களுக்கு இருந்த அந்த ஆசை, ஏன்னா அது மேல இருந்த ஒரு ஆசை. அதையெல்லாம் எதுக்காக சேர்த்தாங்க, ஒரு நோக்கம் இல்லாமல் பொருட்களை சேர்த்தது. 2வது, நல்ல விலையுயர்ந்த உடைகளும் அதனால விலையுயர்ந்த பொருட்களும். இது என்ன, அவங்களுடைய ஆசை என்ன, எல்லாருக்கும் நாங்க செல்வ செழிப்புள்ளவர்கள் என்று காட்ட வேண்டும் என்று காட்டக்கூடிய, அதாவது வெளியரங்கமா காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து என்ன, எண்ணெய் திராட்சை ரசம் மற்றும் வேறு விதமான எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் சொல்லக்கூடியது, லவங்கப்பட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னா அதாவது அவங்களுக்கு இந்த உணர்வுகளை அப்படியே அதுல அந்த பிளஷர் சொல்றோம் இல்லையா, அந்த மகிழ்ச்சி, அது கொடுக்கக்கூடிய ஒரு ஆசை, அதை கொடுக்கக்கூடியதாக. அடுத்து என்ன, குதிரைகள் ரதங்கள், இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அதாவது எங்களுக்கு இருக்கிற வல்லமையும் நாங்க எங்க வேணாலும் போவோம் வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
கடைசியா மனுஷனும் ஆத்துமாக்களும் சொல்லக்கூடியதுன்னா என்ன வருது? அந்த காலகட்டத்துல அடிமைகளாக வாங்கி விற்கக்கூடிய ஒரு காரியத்தையும் காட்டக்கூடியது. ஏன்னா இந்த லிஸ்ட் பூரா சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு? அடிமைகளும் மனுஷன் கொள்வார் இல்லாத ஆத்துமாக்களும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப 28 விதமான காரியங்களை சொல்லிட்டு கடைசியா சொல்லும் போது மனுஷனையும் சேர்த்து சொல்லக்கூடியது. நீங்க தமிழ் வேதாகமத்துல அடிமைகளையும் சேர்த்து போட்டாங்க. அதனால அது என்ன, இந்த கிரேக்க மொழி பதத்துல சொல்லும் போது, ஏன்னா அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, என்ன சரீரமும் அவனுடைய ஆத்மாவும். அப்ப ஒரு மனிதனும் ஒரு முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரோமாபுரியில அடிமைகளை விற்பதும் வாங்குவதும் என்பது ஒரு வழக்கத்தில் இருந்துச்சு. ஏன்னா மனுஷனை அவங்க மனுஷனாவே மதிக்கல. ஒரு உயர்தரத்துல இருக்கிறவங்க கீழ்மட்ட மனுஷனை ஒழுங்காவே மதிக்கல. அதனால இங்க சொல்லக்கூடிய என்ன, அவங்கள அடிமைகளாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இந்த உலக பிரகாரமான சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் வியாபாரம் பார்க்குது. கடைசியில மனுஷனை வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, இவங்க எல்லாமே என்ன, அவங்க எல்லாம் தங்கத்தை என்ன பண்ணாங்க, கடவுளுக்கு மேல பார்க்கக்கூடியதாக. கடைசியில அப்படியே பார்த்து பார்த்து என்ன, ஒரு தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனையே அடிமைகளாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த 2 புலம்பலுக்கு இடையில 14வது வசனத்தை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காரு? உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை காண்பதில்லை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 15, 16வது வசனத்துல கப்பல்ல வியாபாரம் பார்க்கிறவங்க புலம்ப போறதை எழுதிட்டாரு. முதல் 2ல என்ன, ராஜாக்களும் வியாபாரிகளையும் சொல்லிட்டு, இப்ப இங்க நடுவுல இந்த வசனத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்ன இங்க அங்க மிக தெளிவாக அவங்க வாயை திறந்தா என்ன சொல்லுவாங்க, என்ன அவங்களுடைய என்ன லட்சித்த பல விருக்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. அப்ப என்னன்னா, அவங்க எண்ணங்கள்ல வரக்கூடிய ஒரு இது என்ன, நம்ம எப்படியாவது நம்மளை திருப்தி படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்றாரு? கொழுமையானவைகளும் சம்பரமானவைகளும் உன்னை விட்டு நீங்க போயின. அப்ப என்ன, ரொம்ப இருக்கிறதுல என்ன, அவங்க நாங்க ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பகட்டான வாழ்க்கை காட்டணும்னு சொல்லி இருந்தாங்க பாருங்க. அது அவங்க சேர்த்து கொள்வதற்கு நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு. ஆனா அது எல்லாம் ஒரே ஒரு நாளிகையில ஒண்ணுமில்லாம போயிருச்சு. அடுத்து கடைசி அங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ அவைகளை இனி காண்பதில்லை. இது கிரேக்க மொழியில சொல்லும் போது, அதாவது ஒரு எதிர்மறையானதுல ஸ்ட்ராங்கஸ்ட், இனி நீ எப்போதுமே பார்க்க மாட்ட, இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம இதிலே 21 இருந்து 23 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும் போதே பெர்மனண்டா நிரந்தரமாக இனிமேல் நீ இதை பார்க்கவே மாட்டாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, நாங்க தேவன் இந்த மொத்த உலக அமைப்பை அப்படியே சோதித்து பார்த்தவங்க என்ன சொல்றாரு, என்னன்னா நீ உலகத்தில் இருக்கிற எந்த விதமான பொருள்களும் உன்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தாது. என்ன, ஏன்னா இது கர்த்தர் உனக்குள்ள உருவாக்குன ஒரு வெறுமை. எல்லா மனுஷரையும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு வெறுமையை உருவாக்கி இருக்கிறார். சென்ட் அகஸ்டின் இது ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஏன்னா அந்த வெறுமையை யாரால போக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரால தான் போக்க முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இப்படி பலதரப்பட்ட காரியங்களை வைத்து இது பண்றாங்க. ஆனா அதுல என்ன, ஒண்ணுமே இல்லாம போயிரும். அப்ப 15, 16ல இந்த கப்பல்ல வர்ற வியாபாரிகளை சொல்றதுக்கு முன்பாக இந்த நடுவுல என்ன எடுத்து சொல்றாரு, இது எல்லாம் என்ன போயிருச்சு, நீ உனக்கு உன்னுடைய ஆத்துமால உன்னுடைய எண்ணங்கள்ல உனக்கு எல்லாம் திருப்தி தரும்னு சொல்லி நீ நல்ல ஒரு சாப்பிட்றது இல்ல, நல்ல ஒரு அப்பிடைட் சொல்லக்கூடிய சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன்னை சரி பண்ணிடலான்னு பார்த்த, இல்ல உன்னுடைய பகட்டான வாழ்க்கையில எல்லாம் சரி பண்ணிடலான்னு பார்த்த. ஆனா இது எல்லாம் இனி நீ காண முடியாதபடி என்றென்றைக்கும் நிரந்தரமாய் உன்னால பார்க்கவே முடியாதபடிக்கு போக போகுது. அதனால நீ என்ன, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். அப்ப என்ன, முதலாவது பூமியின் ராஜாக்கள்
இரண்டாவது வியாபாரிகள், வர்த்தகம் பண்ண வியாபாரிகள். மூன்றாவது கப்பல் மூலமாக பண்ணக்கூடியவங்களுடைய புலம்பல். நீங்க 15, 16வது வசனம் பாருங்க. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, சல்லாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். அப்ப என்ன, இவங்களும் தூரத்துல இருந்து, ஆனா பார்க்கக்கூடிய தூரத்துல இருந்து என்ன பண்றாங்க, துக்கித்து அழக்கூடிய காரியம். எதனால? எங்க வியாபாரம் போயிருச்சு, இனி எங்களால கப்பல்ல போய் வியாபாரம் பார்க்க முடியாது. இப்ப அவங்க பாபிலோனுக்காக அழுகல. நீங்க நல்லா கவனிங்க, இந்த 3 கூட்டமும் பாபிலோனுக்காக அழுகல. தங்களுடைய வியாபாரம் போச்சு, தங்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம் போயிருச்சு. ஏன்னா அவங்க இப்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அவங்க வருத்தப்படுவது மனம் திரும்புறதுக்கான வருத்தப்படுதல் இல்லை. ஏன்னா அவங்க இங்க நான் கஷ்டம், நான் எனக்கு வருத்தமா இருக்கு, ஆனா மனம் திரும்பல. அப்ப என்னன்னா, அவங்க ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல, அவங்க வருத்தத்துக்குள்ள போல. ஏன்னா மகா பெரிய நகரமாகிய இது என்ன பண்ணுச்சு, ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே. ஏன்னா இத வெளிப்படுத்தின 17வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். எப்படி அவள் தன்னை சிங்காரித்து கொண்டாள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இங்க அவங்க எல்லாம் இந்த சொல்லும் போது அவங்க என்ன கேட்கல, நாங்க எப்படி இது பண்ண சொல்ல, அவங்க மாறாக என்ன கேட்கிறாங்க, நாங்க எப்படி இப்ப வியாபாரம் பார்க்க முடியும், எங்களுக்கு அந்த வியாபாரம் போயிருச்சே, அதுதான் அவங்க கேட்கிறாங்க. அப்ப இந்த நாள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இது பண்ண முடியும்? நீங்க உங்களுடைய சொத்து, உங்களுடைய வாழ்க்கையை எதன் மேல கட்டுறீங்க? சொத்துக்களின் மேல. என்ன மாதிரியான சொத்தின் மேல? ஏன்னா இங்க கப்பல்ல போய் வியாபாரம் பார்க்கக்கூடிய எல்லாமே அவங்க ஒண்ணுமில்லாம போகக்கூடிய ஒரு காரியம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது வேத வசனம் நீங்க ஐஸ்வர்யவானாய் இருப்பதை குறித்து கண்டிக்கல. மாறாக உங்களுக்கு அது நோக்கம் இல்லாத ஒரு காரியமாய், a prosperity without purpose is condemned in the scriptures. அப்ப என்னன்னா, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லல. ஏன்னா 3வது வசனத்துல அவங்க ஐஸ்வர்யத்துல வளர்ந்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனா என்னன்னா, அங்க என்ன சொல்றாரு, அதுல இருந்து நீ வெளியே வா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சொத்து எங்க இருந்து வருது, இல்ல உங்களுடைய அமைப்பு எதை சார்ந்து இருக்கிறது, இது மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலவீனத்தை உண்டாக்குறது அப்படின்னு பார்க்கக்கூடியதை பாருங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல ரொம்ப அழகான எச்சரிக்கை கொடுக்கிறாரு ஐஸ்வர்யவான்களுக்கு. 9, 10 சொல்றாங்க, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். காரணம் என்ன? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன, 2வது இந்த வியாபாரிகள் என்ன, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனதுனால அவங்க வரக்கூடிய காரியம். அப்ப முதல்ல ராஜாக்கள், 2வது பூமியில் உள்ள வர்த்தகம் பண்ணக்கூடியவங்க, 3வது கப்பல்ல போய் வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள். 17 19 வரை உள்ள வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம், கப்பல்ல போய் வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள். மாலுமிகள் யாவரும், கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதுனாலே உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையில் இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். இங்க சொல்லும்போது என்ன, ஓலமிடுவார்கள். அப்ப என்னன்னா, மீதி 2 பேர் புலம்பனதை காட்டிலும் இவங்களுடைய சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப 3 விதமான மக்களை பார்க்கிறோம். ராஜா,
வியாபாரிகள், கப்பல்ல வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க. அப்ப அது என்ன? ஒண்ணு அரசியல் அமைப்பு, இரண்டாவது கமர்ஷியல் என்று சொல்லக்கூடிய பொருளாதார அமைப்பு, மூணாவது வேலை பார்க்கக்கூடியவங்க, கப்பல்ல மாலுமிகள், இவங்க எல்லாமே பண்ணக்கூடியவங்க எல்லாமே. அப்ப என்னன்னா, இந்த பாபிலோன் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பு ஒரு சாராருக்கு மாத்திரம் இல்ல, அரசியல் அமைப்பு உள்ளவர்கள் மற்றும் வியாபாரிகள் மற்றும் சாதாரண குடிமகன் எல்லாரு மேலும் வரக்கூடிய ஒரு காரியம். ஆனா இவங்க இந்த விசேஷமா அவங்க பண்ணக்கூடியது என்ன? ஓலமிடுகிறார்கள் என்று சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, தங்கள் மேல புழுதியை போட்டுக்கொண்டு. அப்ப என்னன்னா, பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்திருப்பீங்க, யோபு 2வது அதிகாரம் 12வது வசனம், இல்ல எசேக்கியேல் 27:30, பழைய ஏற்பாட்டுல ராஜாக்கள் இது பண்ணும்போது என்ன? ரட்டுடுத்தி தங்கள் மேல சாம்பல்களை போட்டு அழுது புலம்பக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க? அவங்க எல்லாமே போட்டுக்கொண்டு அழக்கூடிய காரியம். இது அவங்களுக்கு பொருளாதார லாஸ்னால மாத்திரம் இல்ல, மொத்த இந்த அமைப்பே போயிருச்சே அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்ப அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம், அவங்க வாழ்க்கையினுடைய டைரக்ஷன் எல்லாமே, நான் என்ன செய்யறது, எங்க போறது, எல்லாமே போகக்கூடிய ஒரு காரியம். நீங்க பிறகு வீட்டுல டைம் இருக்கும்போது எசேக்கியேல் 27வது அதிகாரம் எடுத்து படிச்சு பாருங்க. அங்க அங்க தீர்க்கதரிசி தீர்வின் மேல வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை பத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம். யோவான் அதுல இருந்தா இதை எடுத்து அழகாக நேர்த்தியா சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா தீருல பாத்தீங்கன்னா, அதாவது தீரு அதாவது கப்பல் மூலமாய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பட்டணமாக அந்த பண்டைய நாட்கள்ல இருந்த ஒரு பட்டணம். அதே மாதிரிதான் பாபிலோனும் வியாபாரம் கப்பல்கள் மூலமாய் கடல் வழியாய் வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டும் விழுகுது, ரெண்டும் ஒண்ணும் இல்லாம போகுது, ரெண்டும் ரொம்ப அழகா பெரிய என்ன வியாபாரம் செய்யக்கூடிய வந்தது. ஆனா ரெண்டுமே தேவனுடைய வார்த்தையை நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப யோவானுங்க நமக்கு என்ன சொல்றாருன்னா, தேவன் தீர்வை குறிச்சு என்ன சொன்னாரோ அது பாபிலோன் மேல இப்ப நிறைவேறக்கூடிய காரியமா இருக்கு. ஆனா இந்த அழிவு என்ன? முழுமையாகவும் நிரந்தரமாகவும், இட்ஸ் a complete judgment and a permanent one என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன சொல்றாரு? ஒரு நாளிகையிலே ஒன்றுமில்லாமல் போனாயே. ஒரு நாளிகையிலே. 10வது வசனம், 17வது வசனம், 19வது வசனம், 3 முறை இதை திரும்ப திரும்ப சொல்லுவது காரணம் என்னன்னா, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு அழுத்தமாக வருகிறது. அப்போ ஒவ்வொரு கூட்டமும் அழுது புலம்பி புலம்பி என்ன வருது? அவங்களால என்ன பண்ண முடியல? சடுதியில வந்துருச்சே, இப்படி உடனே வந்துருச்சே, அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க எண்ணங்கள்ல ப்ராசஸ் பண்ண முடியல. எப்பா இவ்வளவு காலம் இருந்தோம், நான் என்றான் கதை சொன்னேன் இல்லையா, முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு ராத்திரி வீட்டுக்கு போனேன், அடுத்த நாள் காலைல உள்ள வர முடியல, எப்படி இது எப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அங்க சொல்லும்போது அது ஒன்றுமில்லாமல் போனது அப்படின்னு சொல்லுவது என்னன்னா, ஒரு வனாந்தரமா மாறினது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, ஒரு மகா பெரிய பட்டணம் ஒரு ஒண்ணுமில்லாத தரைய வனாந்தரமா வெட்டாந்தரையா மாறக்கூடியது. ஒரு பயங்கர பிஸியா இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் சடனா பார்த்தா ஒண்ணுமே இல்லாம எம்டியா இருக்கிறது. அங்க எந்த கப்பலும் இல்ல, ஒண்ணும் இல்ல, யாருமே இல்ல, ஒரு வியாபாரம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக மாறக்கூடியது. அப்போ இந்த கப்பல் வர்த்தகம் என்ன, ஒண்ணுமில்லாம போய் அவர்கள் ஓலமிடக்கூடிய ஒரு காரியம். அப்ப எல்லாருக்கும் என்ன பண்ண முடியல? இந்த 3 கூட்டத்துக்குமே, அந்த மொத்த மக்களுக்குமே இதனுடைய அழிவை அவங்களுடைய எண்ணங்கள் என்ன பண்ண முடியல? இது எப்படி ஆகும்னு அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க அழியாத நிலையான ராஜ்யத்தின் மேல நீங்க உங்களுடைய சொத்துக்களை சேருங்க. ஏன்னா சடுதியில் அழிந்து போகக்கூடிய இந்த காரியங்கள் எதுலையுமே சேரவே சேராதீங்க. இந்த 3மே எதை காட்டுது? ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு எரிஞ்சு போகக்கூடியது மேல அவங்க கெட்டுனதை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6வது அதிகாரம் 19, 20வது வசனத்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை.
அப்ப பாபிலோன் விழும்போது பூமியில் உள்ள எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒண்ணுமில்லாம போகுது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறது ஒண்ணுமே இல்லாம போகக்கூடிய, ஒண்ணுமே இல்லாம அழியவே அழியாதது எங்க? பரலோக ராஜ்யத்துல தான். அதனாலதான் நீங்க சுவிசேஷத்தை சொல்லி அதன் மூலமாய் நித்திய காலத்திற்கும் ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய சுவிசேஷம் உங்ககிட்ட இருக்கு. அதை சொல்லும் போது நீங்க அழியாத சொத்துக்களை சேர்க்க முடிவீங்க. சடுதியில ஒண்ணுமே அழியாது. இப்போ 4வது என்ன பார்க்கிறோம்? 3 பேர் புலம்பிட்டாங்க. இப்ப பரலோகத்துல வரக்கூடிய ஒரு இது என்ன? 20வது வசனம். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். என்ன பரலோகத்திலிருந்து வர்றதுன்னு களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்ப என்ன 3 கூட்டமா அழுகும் போது இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீ களி கூறு. அப்ப பூமியில என்ன? ஐயையோ, பரலோகம் களி கூறுங்கள். அப்போ என்னன்னு அங்க வந்து பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாரு? பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே. அப்ப இது என்ன சொல்றாருன்னா, அதாவது எல்லாருமே அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல உள்ள எல்லாருமே, காரணம் என்ன? தேவன் அவர்களுக்கு நியாயம் தீர்த்தார். நம்ம வெளிப்படுத்தின 6வது அதிகாரம் 9, 10வது வசனத்துல பார்த்தோம். என்ன? அவங்க பூரா அழுது புலம்புனாங்க. ஆண்டவரே, எவ்வளவு காலம் வரைக்கும் அமைதியா இருப்பீங்க? நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அங்க என்ன சொன்னது? இங்க பாபிலோன் விழுந்து போக மட்டும். இப்ப நம்ம அங்க பார்க்கிறோம், அது நிறைவேறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன் பரலோகம் களி கூறுகிறது? ஏன்னா தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பு. சிலருக்கு வந்து என்னன்னா, இதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினம். என்னங்க, கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர்றாரு. அப்படி நியாய தீர்ப்பு வரும்போது மக்கள்லாம் அழிஞ்சு போறாங்க. இப்ப தேவன் வந்து அழிக்கும் போது, அப்ப தேவன் வந்து கொடுமையான காரியத்தின் மேல மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடியவரா? இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்துல என்ன எருசலேமை பார்த்து அழுகிறாரு. எருசலேமே, எருசலேமே, நான் உன்னை கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள எத்தனையோ தரம் உன்னை சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், ஆனா நீ சேர்ந்து கொள்ளல. 2 பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றாரு, என்ன கர்த்தர் தாமதிக்கிறார் என்று நினைக்காதீங்க, என்ன ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப தெய்வீக அன்பும் தெய்வீக நியாய தீர்ப்பும் இங்க 2க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த 2ஐயும் நிறைவேற்றக்கூடியவர் தேவன் ஒருத்தர் தான். ஏன்னா வெளிப்படுத்தின 19வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல அல்லேலுயா என்று சொல்லக்கூடிய காரியம் எதற்காக? 18வது அதிகாரத்துல பாபிலோன் கீழே விழுவதற்காக. இந்த அவங்க வந்து அழிஞ்சு போறதுனால அங்க வந்து களி கூறல, மாறாக நியாயம் சரி செய்யப்பட்டது, நீதி சரி செய்யப்பட்டது, இரத்த சாட்சியா மரித்தவர்களுக்கான பழி வாங்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பொல்லாத இந்த சிஸ்டம் அழிக்கப்பட்டது. அப்ப கர்த்தர் வருவதற்கு, ராஜ்யம் வருவதற்கு வழிகள் சரி பண்ணப்பட்டது. கடைசியாக என்ன? எந்திரக்கல் கட்டப்பட்டது. 21லிருந்து 23 வரை உள்ள வசனங்களை பாருங்க. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன், என்ன பலமுள்ள தூதன் ஒருவன், பெரிய எந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். எப்படி? ஒரு கல், எந்திர கல், அவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டு இப்படி போனா பார்த்த முடியாதே பாரு, அந்த மாதிரி ஒரு நொடியில போயிரும். அடுத்து பாருங்க, சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும்
எக்காலக்காரருமானவருடைய சத்தம் இனி உங்களிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணவாளரியுமானவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியவர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தில் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. ஒரே ஒரு காரியம்தான் இங்க செய்யக்கூடிய காரியம். ஆனா என்ன, 7 விதமான காரியங்கள். இது எங்க இருந்து? எரேமியா 51வது அதிகாரம் 63, 64 வசனம் சொல்லும்போது சிறையாட்ட சொல்றாரு. எரேமியா என்ன சொல்றாரு? நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்த்த போது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை எப்பிராத்து நதி நடுவிலே எரிந்துவிட்டு, இப்படியே பாபிலோன் முழுகி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இளைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றேன். எரேமியான் வசனங்கள் இவ்வளவோடு முடிந்தது. அப்ப என்ன, அங்க இத கல்லை தூக்கி போட்டு ஒண்ணுமில்லாம போயிருமே, அதே மாதிரி பண்ணக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓமானத்தை சொன்னாரு. என்ன, யாராவது ஒருத்தருக்கு தடை பண்ணீங்கன்னா, மத்திய 18வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற அந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் சொல்லி சொன்னாரு. அதே தான் அங்க சொல்லும்போது என்ன, இங்க பாபிலோன் செய்த அக்கிரமம் மகா பெரியது. அதனால என்ன பண்ணப்படும்? அது ஒன்றுமில்லாமல் அழிக்கப்படும். அது முழுவதுமாக என்ன, ஒரு கல்லுல கட்டி தூக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக, இனிமேல் ஒருபோதும் காணப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். இதுல 7 விதமான காரியங்கள் இனிமேல் இல்லைன்னு சொல்லக்கூடியதா. என்ன, முதல்ல பட்டணமே இல்லை. அப்ப என்ன, இனிமேல் தேவனுக்கு எதிராக வரக்கூடிய மனிதனுடைய அமைப்பு எதுவுமே இல்லாம போயிடும். தேவனுக்கு எதிரான காரியம் இல்லை. அடுத்து இசைக்கருவிகளை சொல்லி இனி இல்லைன்னு. அது என்ன, அப்போ கல்ச்சரல் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, கலை, பொழுதுபோக்கு, இல்ல ஒரு கொண்டாட்டம், இது எதுவுமே இனிமேல் இல்லை. அடுத்து தொழில் செய்யக்கூடியவங்க, கிராஃப்ட்ஸ்மேன் சொல்லக்கூடியது. அப்ப இனிமேல் என்ன, ஒரு இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, சில்க்கு இல்ல கிராஃப்ட், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அடுத்து அவங்க இந்த சத்தம் என்ன, அப்ப என்னன்னா எந்திரக்கல் அரைக்கிற சத்தமே கேட்பதில்லை. அப்படின்னா என்ன, இனிமேல் சாதாரண அன்றாட வேலை. ஏன்னா அந்த காலத்துல என்ன, எந்திரக்கல் போட்டுதான் எல்லாம் மாவு அரைக்கிறது எல்லாமே செஞ்சாங்க. அப்ப என்ன, இனிமேல் அது இல்லாம போயிடும். அடுத்து வெளிச்சம் இல்லாம போயிடும். அப்படின்னா என்ன, ஒரு குடும்ப வாழ்க்கை, வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டுல வெளிச்சம் இல்லைன்னா என்ன, இருள். இருள் என்ன, இருள்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லாத ஒரு சில. அது மாத்திரமில்ல, அவங்க எல்லாம் ஒருத்தர் கூட முடியாத ஒரு காலகட்டம், அதுவும் போயிடும். அடுத்து என்ன, மணவாட்டி மணவாளன் இருப்பதில்லை. அப்படின்னா என்ன, இனிமேல் சோசியல் லைஃப், அதாவது திருமணம் அண்ட் லவ் பண்றது, குடும்பம், இது எதுவுமே, அதாவது மனுஷனுக்கு உண்டான எதுவுமே எப்பவுமே இல்லாம போயிடும். அது மாத்திரமில்ல, பெரிய வியாபாரிகளா இருந்தவங்க எல்லாருமே ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. அவங்க எல்லாம் என்ன, இனிமேல் வியாபாரமே இல்லாம போயிடும் என்று சொல்லக்கூடியதாக அங்க சொல்லும்போது, அங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, உன்னுடைய இதுல சொல்லும்போது, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. இங்க உபயோகப்படுத்தக்கூடிய கிரேக்க மொழி பதம் பாத்தீங்கன்னா பரமைக்கியா என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். இதுல இருந்தா பார்மசின்னு வருது. அதாவது சூனியம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அதாவது அவர்களை வஞ்சிக்க கூடியது. அவங்க ஒரு போதையில, அதாவது அவங்க ஒரு செடக்ஷன் சொல்லுவோம்ல, அவங்க ஒரு வஞ்சனையில அவங்க அப்படியே எதுவுமே இல்லாம வழி தெரியாம அப்படியே ஒரு போதையில இருக்கிறவங்க மாதிரி இருக்கக்கூடியதா. அப்ப பாபிலோனுடைய பெரிய வல்லமை மிலிட்டரி கிடையாது, ராணுவம் இல்ல. அவங்க என்னன்னா வஞ்சனையில தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பாபிலோன் என்ன பண்ணும், கடைசியில அவள் இதுதான் ஒரு சரியான வாழ்க்கை, வேற வாழ்க்கை இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோன் எப்படி வஞ்சிக்கும், அதாவது சொத்து தான் உனக்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி பொலிட்டிக்கல், அரசியல், அதுதான் உனக்கு முழுமையான பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆத்மாக்கு என்னென்ன வேணும் அதுதான் உன்னுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. பர்மைக்கியா என்றது என்ன, உன்னைய அப்படியே வஞ்சித்து உன்னுடைய எண்ணங்கள்ல ஒரு நம்னஸ் உண்டாகக்கூடியதாக வரக்கூடியது ஒரு காரியம்தான். அப்ப பாபிலோனுக்கு எதிராக வரணும்னா உங்களுக்கு என்ன, ஒரு தெளிந்த
சிந்தை உண்டாகக்கூடியதாக இருக்கணும். அதனால கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த வெளிப்படுத்தின 18வது அதிகாரம் வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியணும்? ஒரு தெளிந்த சிந்தை வரணும். அப்பதான் நம்ம தெளிவா பார்க்க முடியும். கடைசியா ஃபைனல் வேர்டிக்ட் 24வது வசனம் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். அதாவது இவ்வளவு புலம்பல் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் தேடி பார்க்கறாங்க. அதாவது இப்படி ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா உடனே இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போட்டோ எடுத்து எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் பார்ப்பாங்க இல்லையா? என்னென்ன ஆதாரம் இருக்கு, அதே பதம் தான் உபயோகப்படுத்திருக்கு. இங்க எல்லாத்தையும் தேடி பார்க்கறாங்க. தேடி பார்த்து கடைசியில பார்த்தா என்ன இருக்கு? தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் மற்றும் பூமியில போன எல்லாருடைய ரத்தமும் அவங்களுக்கு கீழே இருக்கு. 3 கேட்டகரி சொல்றார். என்ன? தீர்க்கதரிசிகள். இவங்க யாரு? தேவனால் அனுப்பப்பட்டு தேவனால் பாபிலோனுக்கு எதிராக சத்தியத்தை சொன்னவங்க. 2வது யாரு? பரிசுத்தவான்கள். இவங்க என்ன? தேவனை தவிர்த்து வேற யாருக்கும் எங்களுடைய முழங்கால்கள் முடங்காது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல இருந்தவங்க. அது மாத்திரமல்ல, பூமியில் வாழுகிற எல்லா பரிசுத்தவான்களும். அதாவது என்னன்னா, அவங்க முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும். அப்ப பாபிலோன் கிறிஸ்தவர்களை சும்மா மட்டும் அவங்கள வற்புறுத்தல. என்ன பண்றாங்க? அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியம் இதுதான். அப்ப எல்லா மனுஷனுடைய இரத்த பழியும் ஆபேல் தொடங்கி எல்லாருடைய இரத்த பழியும் எங்க? இந்த உலக அமைப்பு என்று சொல்லக்கூடியதுல வருவது எங்க இருக்குது? கடைசியாக இங்க இருக்கக்கூடியதா பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன? ஏன் இந்த பொல்லாதவங்க நல்லா இருக்கிறாங்க? ஏன் இந்த பரிசுத்தவான்களுடைய பழி எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கும்? ஏன் பாபிலோன் இப்படி தொடப்புடிய முடியாதபடி இது பார்ப்பதற்கு நிரந்தரமா இருக்கிறது போல, எல்லாத்துக்கும் மேல ஜெயம் கொண்டது போல, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்க மேல ஒரு வல்லமை வாய்ந்தது போல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குன்னு கேட்கிறவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய கீழே என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு. ஆனா என்ன? தேவன் அதை மறப்பது இல்லை. தேவன் அதை மறக்கிறதே இல்லை. ஏன்னா நீங்க முதல்ல இருந்து பார்க்கும்போது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து சொல்லும்போது என்ன? உன் சகோதரனுடைய ரத்தத்தினுடைய சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப இதுவரை மரித்த எல்லாருடைய ரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிடுது. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் என்ன? இங்க 18:24 பார்க்கிறோம். எல்லாருடைய ரத்தம், எல்லா தீர்க்கதரிசி, எல்லா பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் ரத்த சாட்சியா மரித்தாங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் இங்க கேட்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் செந்துகிற ஒரு ரத்தத்தையும் கர்த்தர் மறக்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரம் 9, 10 கேட்கும்போது அவங்க என்ன 5ஆம் முத்திரை உடைத்த போது அங்க பலிபீடத்துக்கு கீழே இருந்து ஆண்டவரே எது மட்டும் பழி வாங்காமல் இருப்பீர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இங்க 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம், கர்த்தர் மறக்கவே இல்லை, அவர் அவங்கள கைவிடவே இல்லை. அவர் கொஞ்சம் மெதுவா இது பண்ணுவது போல இருக்கும். ஆனா என்னன்னா, அவர் எதுக்காக பொறுமையா இருக்கிறாரு? இது பாபிலோனுடைய அக்கிரம் முழுமை பறக்க வரைக்கும் அவர் அமைதியா இருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பாக அதுக்கு பதில் செலுத்தக்கூடியவராய் இருப்பாரு. அப்ப 2 பட்டணம், 2 விதமான ரெஸ்பான்ஸ், ஆனா ஒரு நிச்சயம். அப்ப வெளிப்படுத்தின 18:9 24 வரை வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த ராஜாக்கள், வியாபாரிகள், கப்பல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பாபிலோன் மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? கடைசியில எல்லாம் ஒண்ணுமில்லாம போய் வரக்கூடிய ஒரு காரியம் தான். இப்போ நான் கடைசி அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி இது ஒண்ணுதான். பாபிலோன் தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த புகை வரும்போது நீங்க எங்க இருப்பீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. அதாவது பக்கத்துல போய் வேகாதபடி தூரமா நின்று அதுக்காய் ஐயோ எல்லாமே அழுது ஒண்ணுமே இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி அழுது புலம்பக்கூடியவங்களா இருப்பீங்களா? இல்ல பரலோகத்துல தேவனோட இருந்து கர்த்தர் நீதியாய்
எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி அல்லேலுயா என்று சொல்லி அவரை ஆராதிக்கக்கூடியவங்களா இருப்பீங்களா? எனக்கு அருமையானவர்களே, 2 பேதுரு 3:9 சொன்னது போல கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். காரணம் என்ன? ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் இந்த 18வது அதிகாரம் 4வது வசனத்துல என்ன? பாபிலோனை விட்டு வெளியே வா, நீ எனக்கென்று வாழக்கூடியதாய். வெளிப்படுத்தின விஷயம் 21வது அதிகாரம் 3-4வது வசனத்துல பார்க்கணும். வானத்திலிருந்து ஒரு பெரு சத்தம் உண்டாகுது, இதோ மனுஷர்கள் மத்தியில தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, தேவன் தாமே அவர்களோடு கூட இருப்பார், அவங்களுடைய கண்ணீர்கள் யாவத்தையும் துடைப்பார், மரணம் இல்ல, தூக்கம் இல்ல, அலறுதும் இல்ல, வருத்தமும் இல்ல, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லக்கூடியதாக. எனக்கு அருமையானவர்களே, கடைசியா ஒரு நிமிஷத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1987வது வருஷம், இப்பதான் சமீபத்துல பிரையன் கிரிஃபித் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கோல்ட்மேன் சாக்ஸ்ல பெரிய லெவல்ல இருந்தார். அவருக்கு லார்டு பட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் பெரிய காரியம், பயங்கரமா பணம் சம்பாதிச்சிருந்தாரு. ஆனா ஒரு நாள் ஃப்ளோர்ல பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பொய்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போய் அவரால் இருக்க முடியல. திங்கட்கிழமை வேலையை விட்டார். ஏன்னா காரணம் என்ன? நான் இனிமேல் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியவராய். ஏன்னா அவர் ஒரு நாள்ல அவர் சொன்னாரு, ஐ குட் see what I had become part of and I was sick என்று சொல்லக்கூடியதாய். எனக்கு அருமையானவர்களே, அநேக நாட்கள் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் அவர் கட்டி அவர் வாழணும்னு பார்த்தாரு. ஆனா ஒரு நாள் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க நீங்க பாபிலோன் பற்றி எரியும் போது நீங்க எங்க நிற்பீங்க? ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா நீங்க கர்த்தரோடு இருப்பீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கிறிஸ்துவை அறியாதவங்களா இருந்தா நீங்க தூரமா நின்று, நீங்களும் என் வாழ்க்கை முழுவதும் இதற்கென்று அர்ப்பணித்தேன், என் வாழ்க்கையை பூரா நான் இதுல போட்டேன், ஆனா இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிருச்சுன்னு சொல்லக்கூடிய மக்களா? எனக்கு அருமையானவர்களே, நீங்க கிறிஸ்துவ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் ஒரு காரியம் நிச்சயம், இது எல்லாம் நிச்சயமாய் நடைபெறும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அந்த முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். ஒருவேளை கர்த்தரை தெரியாதவங்களா இருந்தா இன்றைக்கே கர்த்தரை ஏற்றுக்கொள்வீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்மை அறியாதவர்களாய் இருந்தா இன்றைக்கே உம்மை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, இதோ அழியாத சொத்தாகிய பரலோகத்துல தங்களுடைய சொத்துக்களை சேர்த்து, ஆண்டவரே, இதோ பூமியில நியாய தீர்ப்பு விழும்போது அல்லேலுயா என்று உம்மோடு இருந்து, ஆண்டவரே, சுகபத்திரமாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.